18வது சீசன் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றியை பதிவு செய்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அந்த அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தியது. பெங்களூருவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 8 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணிக்கு விராட் கோலியும் பில் சால்ட்டும் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்திக் கொடுத்தனர். 17வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது ஆர்சிபி அணி. மதுரையில் பிரபல ரவுடி காளீஸ்வரனை வெட்டி கொலை செய்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த காளீஸ்வரன் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. இவர் கடைக்கு சென்றபோது இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதில் படுகாயமடைந்த காளீஸ்வரன் உயிரிழந்தார். முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் ஆதரவாளரான காளீஸ்வரன் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் கடந்த 20 நாட்களில் 6 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் 16 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் ஆய்வுப் பணிக்காக காரைக்கால் சென்ற நிலையில் அங்குள்ள விடுதியில் தங்கியிருந்தார். அவர் மீது ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்த சூழலில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்தனர். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. ரம்ஜான் பண்டிகையொட்டி சென்னை தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி 28ஆம் தேதி தாம்பரத்திலிருந்து மாலை 6 மணிக்கு புறப்பட்டு காலை 8 மணிக்கு கன்னியாகுமரி சென்று சேரும். மறுமார்க்கத்தில் 31ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8:55 மணிக்கு தாம்பரம் சென்றடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு இன்று தொடங்கியது. ஆண்டிப்பட்டி அருகே வண்டியூரில் சிறுத்தை தாக்கியதில் 3 ஆடுகள் உயிரிழந்துள்ளன. 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் இக்கிராமத்தில் பஞ்சன் என்ற விவசாயிக்கு சொந்தமான 3 ஆடுகள் மரத்தடியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த போது பட்டப்பகலில் சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்தன. மேலும் ஒரு ஆடு பலத்த காயங்களோடு மீட்கப்பட்டுள்ளது. ஆட்கள் நடமாட்டத்தை கண்ட சிறுத்தை வனத்திற்குள் ஓடியதாக கூறப்படுகிறது. பகலிலும் ஊருக்குள் நுழையும் சிறுத்தைகளால் கடும் அச்சமடைந்துள்ள மக்கள் சிறுத்தையிடமிருந்து தங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். ரயில்வேயில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்ததாக 5 பேருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படையில் எஸ்ஐ கான்ஸ்டபிள் வேலை வாங்கித் தருவதாக கூறி வேலையில்லா பட்டதாரிகளை ஒரு கும்பல் ஏமாற்றி வருவதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தது. இதை விசாரித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் மோசடி நடந்ததற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என தள்ளுபடி செய்தது. இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார், காளிதாஸ், தங்கம் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பாஸ்கரன், ஜெயசன் ஆகிய 5 பேருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டனர். திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே பட்டப்பகலில் இருசக்கர வாகனம் திருடியவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேங்கிக்கால் புதூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் பேருந்து நிலையம் அருகே தனது பைக்கை நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கள்ளச்சாவியை பயன்படுத்தி விக்னேஷின் பைக்கை திருடிச் சென்றுள்ளார். சிசிடிவி கேமரா பதிவுகளின் உதவியோடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை நவ இந்தியா பகுதியில் நடைபெற்ற மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் ஆணைகட்டியைச் சேர்ந்த மலைவாழ் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் 300 தனியார் நிறுவனங்களில் உள்ள 12,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஆணைகட்டி பழங்குடியினர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து 45 மாணவர்கள் தனியாக பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வேலைவாய்ப்பு முகாமுக்கு அழைத்து வரப்பட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தனியார் மதுக்கூடத்துக்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியது. திங்கள் நகர், மணவாளகுறிச்சி, கருங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் தனியார் மதுக்கூடங்களுக்கான பொருட்களுடன் புறப்பட்ட அந்த வாகனம் லட்சுமிபுரம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது. கவிழ்ந்த வேகத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தையும் இழுத்தபடி ஒரு சுற்றுச்சுவரையும் இடித்து தள்ளியது. விபத்திற்குள்ளான வாகனத்தை குளச்சல் காவல்துறையினர் கிரேன் மூலம் தூக்கி நிலைநிறுத்தினர். விபத்திற்குள்ளான வாகனத்தின் ஓட்டுநர் கதிரவனிடம் விசாரித்து வருகின்றனர். வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழ்வாய்வுகளில் இதுவரை 4000க்கும் அதிகமான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கியது. இதில் 22 குழிகள் தோண்டப்பட்டு சூது பவளமணி, சுடுமண்ணாலான உருவ பொம்மை, அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வைப்பாறு பகுதியில் நடந்த அகழ்வாய்வுகளை விரிவுபடுத்த வேண்டும் என தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். முழுமையாக ஓரளவு ஆய்வு பண்ணாதான் அது உண்மையான சரியான ஒரு அதோடைய பழைய தொன்மை தெரியும். இப்போ செஞ்சது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செஞ்சுருக்காங்க. ஒரு 22 தான் ஆரம்பிச்சிருக்கு, 3ஆவது கட்டம் இப்போ இருக்கு. ஒரு குறுகிய கட்டத்தில் இவ்வளவு கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன காரணத்துக்கு இப்போ சட்டசபையில் 8 இடங்களுக்கு இன்னும் புதுசாக பல இடங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இதில் மென்ஷன் படப்படலை, அந்த ஒதுக்கீடு செய்யப்படவில்லைன்னு. நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேனின் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய காவல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டார். இது தொடர்பான 2 பேர் சரணடைந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தி, 17 வயது சிறுவன் ஆகியோரை காவல்துறை கைது செய்துள்ளது. இந்நிலையில் ஜாகிர் ஹுசேனின் மகன் ரஹ்மான் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி வீடியோ வெளியிட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அணைப்பகுதி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அணையாக உள்ள மணிமுத்தாறு அணையில் நீர்மட்டம் கணிசமான அளவிற்கு உயர்ந்துள்ளது. கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 339 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து 425 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள போக்குவரத்து பணியாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக 8 போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கு அரசு போக்குவரத்து கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்திர ரெட்டி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அனைத்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ORS கரைசல் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேருந்து நிலையங்கள், நேர கண்காணிப்பாளர் அறைகள், உணவகம், ஓய்வு அறைகள் உள்ளிட்ட இடங்களில் போதுமான அளவில் குடிநீர் மற்றும் மோர் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பயணிகள் நேரடி வெப்பத்திலிருந்து பாதுகாக்க பேருந்து நிலையங்கள், இதர நிற்கும் இடங்களில் நிழல் தரும் இடங்களை உருவாக்க வேண்டும். ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் ஒவ்வொரு மணி நேரத்திலும் குறைந்தபட்சம் ஒரு முறை நீர் அருந்த வேண்டும். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் கோடை காலத்தில் அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான மற்றும் வசதியான பணிச்சூழலை உருவாக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பெருமாள் மலையின் மீது பற்றிய நெருப்பில் அரிய வகை மூலிகைகள் தீக்கிரையாகின. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் காடு, மலை, குன்றுகளில் மரங்கள், தாவரங்கள் அனைத்தும் வாடி வருகின்றன. இந்நிலையில் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட கண்ணதாசன் நகரில் உள்ள பெருமாள் கோவில் மலை மீது திடீரென்று தீப்பற்றியது. அடுத்தடுத்து நெருப்பு பரவியதால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற ஆம்பூர் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் நெருப்பை கட்டுப்படுத்த முற்பட்டனர். நெருப்பு மேலும் பரவாத வகையில் தண்ணீரை ஊற்றிய அவர்கள் செடி கொடிகளை வெட்டி அகற்றினர். பற்றி எரிந்த நெருப்பில் அரிய வகை மூலிகைகள் உள்ளிட்ட தாவரங்கள் தீக்கிரையாகின. ஓய்வு பெற்ற கலால்துறை கண்காணிப்பாளரையும் அவரது மனைவியையும் சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை செய்த கீழமை நீதிமன்ற உத்தரவை அப்துல் கலாம் கூறிய வாசகங்களை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்துள்ளது. 2002 முதல் 2012ஆம் ஆண்டு வரை தூத்துக்குடியில் மத்திய கலால்துறையில் பணியாற்றிய கோவிந்தசாமி
வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. கோவிந்தசாமியின் மனைவி மீது வழக்கு பதிந்த நிலையில் இந்த வழக்கில் 2 பேரையும் விடுதலை செய்து 2018ஆம் ஆண்டு மதுரை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி கே. ராமகிருஷ்ணன் இந்த வழக்கில் உத்தரவை பிறப்பித்தார். அப்பாவி மக்களின் நியாயமான காரணத்தை நாசமாக்கும் லஞ்சத்துக்கு எதிரான போராட்டத்தை வீட்டிலிருந்துதான் தொடங்க வேண்டும் என்றும் அப்துல் கலாம் குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கில் கோவிந்தசாமி கீதா தம்பதிக்கு தலா 4 ஆண்டு சிறையும், கோவிந்தசாமிக்கு 75,000 ரூபாய், கீதாவுக்கு 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வேன் கவிழ்ந்ததில் 11 பேர் காயமடைந்தனர். திருச்சி மண்ணச்சநல்லூரில் இருந்து திருக்கடையூரில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க 11 பேர் வேனில் வந்திருக்கிறார்கள். அப்போது சீர்காழி சிதம்பரம் 4 வழிச்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் வேன் கவிழ்ந்தது. இதில் வேனில் பயணித்த 11 பேர் லேசான காயங்களோடு உயிர் தப்பினர். கூடலூரில் பெய்த தொடர் கோடை மழை காரணமாக காபி செடிகளில் பூக்கள் பூத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக காபியே பிரதான விவசாயமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காபி செடியில் பூக்கள் பூக்கவும் அப்பூக்கள் கருகி கீழே விழவும் மழை அவசியமாகும். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்துள்ளதால் வெள்ளை போர்வை போர்த்தியது போல காபி செடிகளில் பூக்கள் மலர்ந்து நறுமணம் வீசுகிறது. தருமபுரி கால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு தரிசனத்திற்கு 2 மடங்கு பணம் வசூலித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோயில் செயல் அலுவலருக்கு ஆட்சியர் சதீஷ் உத்தரவிட்டுள்ளார். தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்தபோது டோக்கன் வழங்கும் இடத்தில் உள்ள சிலர் 250 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபாய் வசூலிப்பதாக சமூக வலைதளங்களில் காட்சிகள் பரவிய நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ கொடுத்தீங்க? 1000 ரூபா. எல்லாருமே 1000 தான். எவ்வளோ ரிசிப்ட் வாங்கினீங்க? 2 பேருக்கு 1000 ரூபா நாங்கள். ரிசிப்ட் எவ்வளோ வாங்கிருக்கீங்க? ரிசிப்ட் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோங்க? 250 ரூபாய்க்கு. காசு நீங்கள் கொடுத்தது 1000. 2 500. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே 120 அடி உயரமான தேர் சரிந்து விபத்திற்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். புகழ்பெற்ற உஸ்கூர் மத்தூரம்மா கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகமங்கலம் ராயச்சந்திரா கிராமங்கள் வழியாக தேரை இழுத்து வந்தபோது பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அப்போது யாரும் எதிர்பாராத நிலையில் தேர் சரிந்து விழுந்தது. இதில் 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரையறை உள்ளிட்டவற்றை பிரச்சினைகளாக பேசப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட் குறித்த விளக்க கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது இந்த முறை பட்ஜெட் போடும்போது வெளிநாட்டு காரணிகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருந்ததாக நிதியமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மத்திய அரசு கொண்டுவர உள்ள திட்டங்கள் குறித்தும் நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டார். மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். திருவள்ளுவர் சென்டர், first ever India's திருவள்ளுவர் சென்டர் has been opened in Singapore. மத்திய அரசுல காங்கிரஸ் கட்சியோட தோழமை கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருவள்ளுவர் சென்டர் ஒரு இடத்துல கூட ஓபன் பண்ணல. பண்ணது மோடி சிங்கப்பூர்ல. அதை தவிர காசி தமிழ் சங்கமம் 2வது முறையா நடந்த போது கண்ணில்லாத மக்கள் படிக்கக்கூடிய பிரெயில் லாங்குவேஜ்ல திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும், கண்ணில்லாதவங்க கூட திருக்குறளை படிக்கணும்னு அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி கொடுத்து, அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய வந்த காவியம் சங்க இலக்கியத்துல ஒண்ணு, அதையும் கூட தமிழ், அதை தவிர இதர லாங்குவேஜ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காஷி தமிழ் சங்கம். ஸோ இப்படியாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மூலமா. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்றதுக்கு இருந்தாலும் கொஞ்சம்
ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது. உக்ரைனின் கீவ் நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களை குறிவைத்து நள்ளிரவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், தாக்குதலை தொடர்ந்து கட்டடங்களில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதை நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு படையினர் கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் படைகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக கீவ் நகர மேயர் தெரிவித்துள்ளார். படுகாயமடைந்த ஒருவர் மோசமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை வட மாநிலங்களில் கடைபிடிப்பதில்லை என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முந்தியால்பேட்டை தொகுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் காத்திருப்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொண்டால் தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்தார். தமிழ் எவ்வளவு மாநிலத்தில் வட மாநிலத்தில் பேசுறாங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்லி, அதே போல தெலுங்கு எந்த மாநிலத்தில் பேசுறாங்க படிக்கிறாங்க, மலையாளம் எந்த மாநிலத்தில் படிக்கிறாங்க பேசுறாங்க, அங்க ஒரே கொள்கை தான் மும்மொழி கொள்கைன்னு சொல்லி ஒரு மொழி கொள்கை தான் வச்சுக்கிறாங்க. அவங்க இந்தி தான், அது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. மிஞ்சி போனா சமஸ்கிருதம் தான். அதனால மும்மொழி கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்தல, புதிய மொழி கல்விக் கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்தல. அதனால ஆனா நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, எங்களுடைய தாய்மொழி தமிழ், இந்த தமிழ் மொழி எங்களுடைய முதன்மையான மொழி, எங்களுக்கு இணைப்பு மொழி ஆங்கிலம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும்ன்றது எங்களுடைய கொள்கை. அதை நான் சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மத்திய அரசுடைய மும்மொழி கொள்கையை நான் எதிர்த்து நாங்கள் சட்டம் நிறைவேற்றணும். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் மண்மேட்டில் ஏறி கார் பறக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனம் சாலையோரம் இருந்த மண்மேட்டின் மீது ஏறி அங்கு தேங்கியிருந்த கழிவுநீர் வாய்க்காலை தாண்டி பறந்து சென்று விழுந்தது. இந்த விபத்தில் 4 பேர் காயங்களுடன் தப்பியுள்ளனர். திருப்பத்தூரில் போலி நகைகளை அடகு வைத்து 1.30 கோடி ரூபாய் மோசடி செய்த வங்கி நகை மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்தியன் வங்கி கிளையில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வந்தவர் பாஸ்கரன். இவர் கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து 42 பேரை ஏற்பாடு செய்து அவர்களது கணக்குகளில் சுமார் 200 சவரன் போலி நகைகளை அடகு வைத்து 1.30 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட முன்னோடி வங்கி முதன்மை மேலாளர் ராஜன் அளித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் பாஸ்கரனை கைது செய்தனர். விமானிகள் இல்லாததால் ஏர் இந்தியா விமானத்தில் மணிக்கணக்கில் காத்திருந்ததாக கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விமானிகள் இல்லாத விமானத்தில் ஏறிவிட்டு மணிக்கணக்கில் காத்திருந்ததாக கூறியுள்ளார். விமானிகள் இல்லை என்று தெரிந்தும் விமானத்தில் பயணிகளை ஏற்றுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதில் அளித்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம், வார்னர் பயணிக்க வேண்டிய விமானத்தை இயக்க வேண்டிய விமானிகள் மற்றொரு விமானத்தை இயக்கி வந்ததாகவும் சவாலான வானிலை காரணமாக அந்த விமானம் தாமதமாகிவிட்டதாகவும் விளக்கமளித்துள்ளது. ஏற்கனவே ஏர் இந்தியா விமானங்கள் தாமதமாக செல்வது தொடர்கதையாகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே விமர்சித்திருந்தார். உறுதியாக 1000 கோடி ரூபாய் வசூலிக்கும் என்றாலும் தனக்கு ஆர்வமில்லாத கான்செப்டில் படத்தை உருவாக்க மாட்டேன் என நடிகர் அமீர்கான் கூறியுள்ளார். தான் எப்படிப்பட்ட படத்தை எடுக்க விரும்புகிறேன் என தெரியாமல் ஹிந்தி திரையுலகம் தன்னை பெர்ஃபெக்ஷனிஸ்ட் என அழைக்க தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல் செல்போனில் பார்க்கும் வகையில் படம் எடுப்பதையும் தான் விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். பெரும் தீ விபத்திற்கு பிறகு லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் மீண்டும் சேவைகள் தொடங்கின. உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் அருகே உள்ள மின் நிலையத்தில்
கடந்த வியாழன் இரவு தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒரு நாள் முழுக்க விமான நிலையம் மூடப்பட்டது.